முகமது ஆசிஃப் தமிழ் பயான். எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம்மை படைத்த எல்லாம் வல்ல அல்லாஹ் அளமில்லாத நன்றியுடையவன். ஏன்னா அவன ஷக்கூர் சாதாரண நன்றியுடையவன் அல்ல. குறைவான செயலுக்கு நிறைவான கூலியை கொடுக்கக்கூடியவன் நம்முடைய இறைவன். மனிதர்கள் எடுத்துக்கிட்ட ஒரு செயலை நாம் அவர்களுக்காக செய்கிறோம். அதுக்கு நமக்கு நியாயமான கூலியை கொடுக்குறாங்க. உடனே நாம் அவர்களை பாராட்டுறோம், நியாயமான மனுஷன்னு சொல்கிறோம். ஆனால் இறைவன் அப்படி அல்ல. ஒரு அடியான் ஏதாவது ஒரு நன்மையை செய்கிறான் என்று சொன்னால் அந்த நன்மையோடு மட்டுமல்லாமல் அதிகப்படியான நன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான். ஒரு சாதாரண செயல் அதற்கு பிரதிபலனாக இன்மையிலும் மறுமையிலும் நன்மையை கொடுப்பவன் அந்த நன்றியுடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹ். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அதற்காக நாம் செயல்படணும். சும்மா உட்காந்துக்கிட்டு இறைவன் நமக்கு நன்மையை கொடுப்பான்னு எதிர்பார்க்கக்கூடாது. இந்த உலகத்தில் அப்படி நீ சொன்னால் எதுவுமே நமக்கு கிடைக்காது. திருக்குரானில் 42வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ஒருவர் ஏதேனும் ஒரு நன்மையை செய்வாராக, அந்த நன்மையோடு இன்னும் பல நன்மைகளை நாம் அதிகமாக்கி கொடுப்போம். திண்ணமாக அல்லாஹ் மிகவும் பிழைப்பிற்கவே கூடியவனாகவும் நன்மை உடையவனாகவும் இருப்பான். என்ன ஒரு வார்த்தை! அல்லாஹ் பிழைப்பிற்கு கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் கருணையாளர், அல்லாஹ் நன்றியுடையவன். அல்லாஹ் கருணையாளர், அல்லாஹ் நன்றியுடையவன். ஏனென்றால் அல்லாஹ் கருணையாளர், அல்லாஹ் நன்றியுடையவன் என்று நம்ம குரானில் பல இடங்களில் ஓதுகிறோமே. ஏன் தெரியுமா? ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து கேட்கிறார்கள், யா அல்லாஹ், உன்னை ஒரு நல்லடியான் என் இறைவா என்று அழைக்கிறான் என்று சொன்னால் நீ எவ்வாறு பதிலளிப்பாய் என்று கேட்டபொழுது அல்லாஹ் கூறுகிறான், இதோ இருக்கிறேன் என் அடியானே என்று அல்லாஹ் பதில் கூறினான். அதேபோல் மூசா அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், அப்படி என்றால் ஒரு பாவி என் இறைவா என்று அழைக்கிறான் என்று சொன்னால் நீ எவ்வாறு பதிலளிப்பாய் என்று கேட்டபொழுது சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கூறுகிறான், இதோ இருக்கிறேன் என் அடியானே, என் அடியானே, என் அடியானே என்று அல்லாஹ் பதில் கூறினான். ஆச்சரியத்தோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நல்லடியானுக்கு ஒரு முறை மட்டும் பதில் கூறிய நீ பாவிகளுக்கு மட்டும் ஏன் 3 முறை பதில் கூறினாய் என்று கேட்டபொழுது அல்லாஹ் கூறுகிறான், நல்லடியான் என்னிடம் என் நன்மைக்காக என்னை அழைக்கிறான். அதே போல் ஒரு பாவி என்னை அழைக்கிற பொழுது என்னுடைய கருணையும் என்னுடைய மன்னிப்பையும் மட்டுமே என்னை எதிர்பார்த்து அழைக்கிறான். இந்த செய்தி இப்னு கசீரிலே இருக்கிறது. அல்லாஹ் மிகவும் பிழைப்பிற்கக்கூடியவன், அல்லாஹ் கருணையாளர், அல்லாஹ் நன்றியுடையவன். என்றோ ஒரு நாள் பல வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய தாயினுடைய கையிலே அன்பாக நாம் முத்தமிட்டு கொண்டிருப்போம். அதை நாம் மறந்திருக்கலாம். ஆனால் அந்த நன்மை படைத்த இறைவன் அதை ஒருபோதும் மறக்க மாட்டான். அதற்குண்டான கூலியை அல்லாஹ் கொடுத்தே தீருவான். ஒரு பாதையில் நாம் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். அந்த பாதைக்கு இடையிறாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் அகற்றியிருந்தோம் என்று சொன்னால், தண்ணீர் தாகம் எடுத்தவர்களுக்கு தண்ணீர் குடித்திருந்தோம் என்று சொன்னால், முதியவர்களுக்கு வயதானவர்களுக்கு நாம் பணிவிடை செய்திருக்கலாம். அவ்வளவு ஏன் முகவரி கேட்ட வந்தவர்களுக்கே நாம் முகவரி சொல்லி கொடுத்திருக்கலாம். இதெல்லாம் சாதாரண விஷயம், இதெல்லாம் நற்ப காரியம் என்று நாம் அதை மறந்திருக்கலாம். ஆனால் அந்த நன்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அதை ஒருபோதும் மறக்க மாட்டான். அதற்குண்டான கூலியை அல்லாவே கொடுக்கிறான். ஏனென்றால் அல்லாஹ் நன்றியுடையவன். என்னை ஆச்சரியப்படுத்த வைத்த ஒரு விஷயம், அல்லாஹ் நல்ல செயலுக்கு மட்டும் நன்மையை கொடுக்கக்கூடியவன் கிடையாது, நல்ல எண்ணங்களுக்கு கூட நன்மையை கொடுக்கக்கூடியவன் இறைவன். சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மனசார ஒரு நல்ல செயலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அந்த எண்ணத்திற்கே, அந்த நல்ல எண்ணத்திற்கே அல்லாஹ் நமக்கு நன்மையை கொடுக்கிறான் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வின் நன்றி உணர்வை எவ்வாறு கூறுவது?
பேரீச்சப்பழத்தின் ஒரு துண்டை கொடுத்தாவது நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த பகட்டிற்காக, இந்த பெருமைக்காக, இந்த புகழுக்காக அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற நன்மையை நாம் மனிதர்களிடத்திலிருந்தே விட்டு விடக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.